என் பேர் சரண்யா. நான் சமயநல்லூர்ல இருந்து வரேன். என்னோட நேட்டிவ் வந்து திருமங்கலம். நான் குரூப் 4 எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் காலேஜ் வந்து கொரோனா பேட்ச். ஸோ வீட்டில் தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் அப்படிதான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ வீட்லயே தானே இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் காலையில இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் ஃபுல்லா சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிலேட்டிவ் அவங்க சொன்னாங்க, குரூப் 4 குரூப் 2 படி பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி படிக்கணும் என்ன எதுவுமே தெரியல. அப்போ ஊரில் வந்து இந்த மாதிரி மருத்துவர் கல்வி மையம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தான் நடக்கிறாங்க, அதனால நீ வேணா அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைம்ல வந்து நிறைய ப்ரீகாஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணோடனே எனக்கு மேக்ஸ் கிளாஸ் டைம் அண்ட் ஒர்க்கு. அந்த கிளாஸ்லேயே வந்து எனக்கு எதுவுமே புரியல மீன்ஸ் தமிழ் முடியும், நான் இங்கிலீஷ் முடியும், தமிழ்ல சொன்னாங்க. அது போக வந்து அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டேன். அடுத்த கிளாஸ் சோஷியல் கிளாஸ்லாம் வந்து எல்லா பக்கம் இருந்து ஆன்சர் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு எதுவுமே தெரியல. என்னடா நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல போயிட்டு அவங்க கிளாஸ்ல நடத்துனதை திருப்பி நோட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு புக்கு வாங்கி புக்கு ஃபர்ஸ்ட் அப்போ கொரோனா பீரியட்ல கலெக்ட் பண்ண முடியல, எங்கேயுமே போக முடியல. அதனால போன்லயே வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சேன். அப்போ வந்து மேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப வந்து இதாவே இருந்துச்சு. ரொம்ப கம்மியான மார்க்காவே போட்டுட்டு இருந்தேன். இத்தனைக்கும் நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் தான். அது ஆனா கொரோனா பேட்ச்ன்றனால எனக்கு பெருசா அது தெரியல. சரி நம்ம மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸ்லயே நம்ம ரொம்ப டவுனா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மேக்ஸா நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அது போக எனக்கு வந்து டீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. கிளாஸ்மே வந்து பக்காவா இருக்கும். அதுவும் பாலிட்டி கிளாஸ் வந்து சிவராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு சார் வருவாரு. அந்த சார் கிளாஸ் வந்து நான் எப்பவுமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். சூப்பரா கிளாஸ் எடுப்பாரு அவரு. அதே மாதிரி மேக்ஸ் வந்து ஈஸ்வரன் சார் கிளாஸ், அப்புறம் மருதமுத்து சார் கிளாஸ், ஜியோகிராஃபி எல்லாமே நான் வந்து எந்த கிளாஸ்மே வந்து லீவே போட மாட்டேன். கரெக்டா அட்டன் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா குரூப் 4 அந்த டைம்ல குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. குரூப் 4 தான் நான் எழுதினேன். குரூப் 4 எழுதும் போது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா செமஸ்டரும் குரூப் 4ம் வந்து ஒரே ஒரு மாசம் கேப்ல வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு காலேஜ் ரீஓபன் பண்ணிட்டனால நான் காலேஜுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. என்னால இதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ என்னால ரிவிஷன் எதுவுமே கரெக்டா பண்ண முடியாதனால நான் வந்து போன குரூப் 4ல 150 கரெக்டா 150 போட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்துச்சு. சரி ஆனா என் கூட படிச்ச ஒரு 2-3 பேர் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நாங்க ஒரு கேங் மாதிரி ஒரு 7 பேர் இது மாதிரி படிப்போம். அவங்க ஒரு 2-3 பேர் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க பேலன்ஸ் இருந்த எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து ரீஜாயின் ஆகி திருப்பி நாங்க அடுத்த குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கிடையில எஸ்ஐயும் போட்டிருந்தனால நான் எஸ்ஐக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்போ சயின்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல. ஆனா எந்த டெஸ்ட் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போறேன். அதுக்கிடையில கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் வேற வந்துச்சு. அப்போல்லாம் நான் சொல்லும் போது சார் இந்த மாதிரி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா சென்டர்ல இருந்து அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க. ஒரு மேம் வந்து வேற ஒரு கிளாஸ்ல வந்து கோச்சிங் கிளாஸ்ல வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுல நம்ம சென்டர்ல இருந்து நம்ம ஒரு யாரெல்லாம் மேக்ஸ் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போய் அங்க வச்சு அங்கேயும் எங்களுக்கு ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட். ஆனா இங்க இருந்து நாங்க போனனால எங்களுக்கு ஃப்ரீயா மருதமுத்து சார் வந்து என்ன சொன்னாலும் அவரே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு. இப்ப நமக்கு இது தேவை அப்படின்னு சொன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவர் ரெடி பண்ணி தந்துருவாரு. அதே மாதிரிதான் நான் அங்கேயும் போனேன். ஆனா கொரோனா பேட்ச்னால என்னால ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எஸ்ஏலையும் வந்து எனக்கு 1.5ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் அது ஃபுல்லா வந்து எஸ்ஐலாம் சயின்ஸ்லாம் நல்லா படிச்சனால எனக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. திருப்பி குரூப் 4 போடவும் திருப்பி நான் குரூப் 4க்கு வந்து உட்காந்து ஃபுல் டைமா வந்து படிச்சேன். அதே மாதிரி அலைஞ்சிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கு. என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து காரியாபட்டி அந்த மாதிரி இருந்து வருவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, மருதமுத்து சார் நீங்க இங்க வந்து தங்கி படிங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து ரூம் எல்லாம் எடுத்து கொடுத்து ரெண்ட் எல்லாமே அவங்களே பே பண்ணிட்டு ஃபுட்டுக்கும் வந்து எங்களுக்கு காசு கொடுத்தாங்க. எல்லாமே வந்து நாங்களே சம்மர்லயே ஃபுல் டைமா வந்து நாங்க இங்க தங்கி படிச்சோம். கடைசி ஒரு 3 மாசம் 4 மாசம் இங்க வந்து தான் படிச்சோம் ஃபுல் டைமா. அது போக நிறைய நாங்க டெஸ்ட் ஃபுல்லாவே நாங்க டெஸ்ட் தான் நிறைய போட்டோம். அதே மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து நானு, சிவான், கௌசிகா, பிரியாக்கா, ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் நாங்க மட்டும் தான் வந்து சேர்ந்து படிப்போம். படிக்கும் போது வந்து நிறைய டெஸ்ட் போடுவோம். இங்க சென்டர்லயுமே வந்து 2-3 டெஸ்ட் நடக்கும். வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும். அது பீஸ்ல நடக்குமோ அது மாதிரியே வந்து நாங்களும் டைம் எடுத்து அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். டிஸ்கஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மேக்சிமம் நான் எப்படி அப்படின்னா
புக்ல படிச்சா வந்து அது எனக்கு வந்து மைண்ட்ல அப்படியே டைரக்டா நிக்காது. இப்ப நான் படிச்சுட்டு போயிட்டு ஒரு யார்ட்டையாவது கேட்க சொல்லுவேன், அவங்க 2-3 பாயிண்ட் சேர்த்து சொல்லுவாங்க. போகும்போது வரும்போது சிவான் எல்லாம் போகும்போது வரும்போது நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நாங்க நிறைய வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த அண்ணே சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு குரூப் 4 எக்ஸாம்லேயே நிறைய வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. 2-3 கொஸ்டின் வந்து அந்த அண்ணே சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் நாங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணோம். அது போக கிளாஸ் எதுவுமே நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். எல்லா கிளாஸ்லயுமே வந்து அட்டன் பண்ணி உட்காந்துருவோம். ஏன்னா கிளாஸ் மூலமா நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தமிழ் எல்லாத்துலயுமே வந்து சேர்ந்துதான் படிச்சோம். கடைசி மேக்ஸ்ல ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு தனியா வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இது மேக்ஸ் சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்க மெத்தட் எல்லாம் கத்துக்குருவோம். ஷார்ட் கட் எல்லாம் நிறைய போவாங்க. சிவான் எப்பயுமே வந்து இதுல இருந்து தான் போவாங்க, ஆப்ஷன்ல இருந்து தான் ஆன்சர் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படின்னா கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல இருந்து தான் வருவேன். அப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி வந்து ஆன்சர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நிறைய நாங்க சேர்ந்து படிச்சனால நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசி குரூப் 4 கிட்ட வர வர ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு எங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நாங்க ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சோம். அதுக்கு எங்களுக்கு சென்டர்ல இருந்து அலோவ் பண்ணாங்க. அவங்க இங்க சென்டர்லயும் நிறைய டெஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட் மூலமா தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து ஒரு பயம் இல்லாம இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதே மாதிரி எனக்கு சென்டருமே திருப்பூர் மன்றத்திலே வந்துச்சு. குரூப் 4 சென்டருமே அட்டன் பண்ணி நான் வந்து ஓவரால் எவ்வளோ 174 கொஸ்டின் நான் போட்டேன். ஓவரால் ரேங்க் வந்து 799 என்னோட ஓவரால் ரேங்க். தமிழோட ரேங்க் வந்து 396. இது வந்து உங்களோட செகண்ட் அட்டம்ப்ட்ல கிடைச்ச ஒரு வெற்றி. இதுவே வந்துட்டு தேர்ட் அட்டம்ப்ட் வரைக்கும் போயிட்டு 2 மார்க்கு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படிங்கிற ரொம்ப மார்ஜினல் ரீஜனில் போயிட்டு எக்ஸாம்ஸை விட்ட கேண்டிடேட்ஸ் இன்னும் நிறையா இருக்காங்க, நிறைய ஆஸ்பிரன்ஸ் இன்னும் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய தோல்வியாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களோட செகண்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவங்க இன்னும் சீக்கிரமாக ஜெயிக்கிறதுக்கு, அவங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஐடியாஸ் உங்களால் முடிஞ்ச ஐடியாஸ் சொல்லுங்கள். இப்போ அதாவது ரொம்ப க்ளோஸ் டு இதுல வந்திருக்காங்க. அதாவது வெற்றி அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப கிட்ட இருக்கு. சோ அத கிட்ட வந்துட்டு அதை ஏன் நம்ம வேணாம்னு சொல்லிட்டு போனோம், என்னென்னலாம் அவங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவங்க திருத்திக்கணும். இப்ப நம்ம எந்த சப்ஜெக்ட்ல லேகா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தனியா நம்ம எதனால மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் ஒதுக்கி அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே பின்னாடி போயிடக்கூடாது. நம்ம கூட தான் படிச்சாங்க, அவங்க நம்ம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே சங்கடப்படக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து நமக்கு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால வந்து எப்படி படிச்சீங்க, என் கூட தானே இருந்தீங்க, என்ன என் கூட படிச்சதை தவிர என்ன நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ல நமக்கு வந்து போடுறது அப்படின்றது வந்து தோல்வி கிடையாது. அது வந்து நம்ம வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். இப்ப நார்மலா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு வெற்றியா தான் கிடைச்சிருக்கும். நமக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்டு போகாம நமக்கு வெற்றியை நோக்கி ஓடுங்க. 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்றது 10 கொஸ்டின் 15 கொஸ்டினா நீங்க இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட் ரேங்க் எய்ம் பண்ற மாதிரி வரணும். நம்ம கவுன்சிலிங் போற அன்னைக்கு நம்ம கடைசி நாள் கவுன்சிலிங் போயிட்டு நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போயிட்டு நம்ம வரதை விட அடுத்த எக்ஸாம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் காலையில போற மாதிரி நம்ம போயிட்டு நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி ஸ்டேட் ரேங்க் எய்ம் பண்ணி படிங்க. அதுதான் வந்து அடுத்த எக்ஸாம்ல வர்ற எக்ஸாம்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ புதுசாக டிஎன்பிசி படிக்கிறதுக்கு நிறைய பசங்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஜெயிக்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவங்களால கிளியர் பண்ண முடியும்? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் எடுத்துட்டு அது புக்ஸ் எல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு, தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பிரிக்க முடியாது. ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும். இப்போ வர இந்த குரூப் 4 லாஸ்டா நடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து சிறப்பு தமிழ் கேட்டிருந்தாங்க. சோ சிறப்பு தமிழ வந்து அதையும் கொஞ்சம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா பாலிட்டி ஹிஸ்டரி எல்லாத்தையுமே படிச்சிடணும். சயின்ஸ் வந்து ஒரு மேலோட்டமா தெரிஞ்ச போதும், ஏன்னா குரூப் 4 லெவல் அப்படின்றதுனால சயின்ஸ் வந்து நார்மலா தெரிஞ்ச போதும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் நிறைய பண்ணும். டெஸ்ட்ல வந்து இது எப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரெஃபர் பண்ணி அதுல வந்து எழுதி வச்சுக்கணும். நம்ம ஒரு நோட்டு போட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கணும். திருப்பி அதுக்கு அடுத்து நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டெஸ்ட்ல அந்த கொஸ்டின் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எடுத்து கொடுக்கணும், எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். சோ அதனால வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும்.
இப்போ வந்து ஒரு 100 மார்க் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு 60 கொஸ்டின் போட்டிருக்கோம் அப்படின்னா மிச்சம் அந்த 40 கொஸ்டின் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுன் ஆயிடக்கூடாது. நம்ம வந்து இல்ல அதை விட்டு போயிடலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. இது என்னன்னா ஒரு பிராக்டிஸ்க்கான இடம் தான். ஸோ ரியல் எக்ஸாம் வந்து இது கிடையாது. நம்ம ரியல் எக்ஸாம் வந்து நம்ம போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் தான் ரியல் எக்ஸாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போற டெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப பிராக்டிஸ் பண்றதுக்காக மட்டும் தான் அந்த டெஸ்ட் எல்லாம் போடுறோம். இந்த 40 கொஸ்டின் ஏன் நம்ம விட்டோம், எதனால விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தேடி தேடி படிக்கணும். அப்புறம் 40 20 ஆகும், 20 10 ஆகும், 5 ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சரியாவே ஆகும். அதே மாதிரி இந்த கூட இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டைம் சொன்னது புரிஞ்சிருது, நமக்கு ஏன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது புரியல, செகண்ட் டைம் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து புரியல புரியல சொல்லிட்டு நம்ம புரியாம இருந்துடக்கூடாது. ஒரு டைம் நம்ம ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து 1 வீக் கழிச்சு நம்ம திருப்பி படிக்கணும். அப்ப 1 வீக் கழிச்சு நமக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாவே மறந்துரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். 2 வீக்ஸ் விட்டீங்க, 3 வீக்ஸ் விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றதே டோட்டலாவே நமக்கு மறந்துரும். திருப்பி நம்ம புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ரிப்பீட்டா படிச்சுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் படிச்சதை செகண்ட் அந்த அடுத்த 1 வீக் கழிச்சு நம்ம வந்து எடுத்து ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து படிச்சது திருப்பி அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஏற்கனவே படிச்சதை வந்து திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இதுல ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டா படிச்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சக்சஸ் அடைகிறதுக்கு உங்க லைஃப்ல உங்களுக்கு பேக் போனா இருந்து ஹெல்ப் பண்ணவங்க யாரு? நீங்க இந்த நேரத்துல யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணிக்கணும்னு விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா என்னோட பேரண்ட்ஸ் தான். அம்மா, அப்பா, என் தங்கச்சி முக்கியமா. அதுக்கப்புறம் வந்து சென்டர். ஏன்னா அம்மா அப்பா வந்து இப்போ நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது ஏன் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர். இன்னும் என்ன படிச்சுட்டு இருக்க, ஏன்னா எனக்கு ஏஜ் வந்து 22 ஆகுது. ஆனா வந்து கிராமத்துல எல்லாம் பார்க்கும்போது ஏன் படிச்சுட்டு இருக்க, அப்படிலாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே மேரேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஃபீல்ட என் ரிலேட்டிவே நிறைய பேர் அப்படிதான் கேட்டாங்க. என்ன பொம்பளை பிள்ளை படிக்க வச்சுட்டு இருக்க, அதுவும் மூத்த பிள்ளை வேற படிக்க வச்சுட்டு இருக்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடு, அதுக்கடுத்து இன்னொரு பிள்ளை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனா பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் எங்கேயுமே வந்து என்னை விட்டு கொடுக்காம என் மக படிக்கும், என் மக வந்து வேலை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மா அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என் அப்பா என்ன கேட்டாலும் இல்ல அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட, எங்க அப்பா மெக்கானிக்கா இருக்காரு, சோ அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட பக்கத்துல கடை வாங்கியாவது எனக்கு புக்கு எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. எங்க அம்மாவும் அதே மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பஸ்ஸுக்கு டெய்லி போயிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்ககிட்ட இல்லைன்னா திட்டுவாங்க, வீட்டுல இருந்து படிக்க முடியாதுன்னு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. என்னதான் சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அதுக்கடுத்து என் தங்கச்சி வந்து இது வரைக்கும் எந்த வேலையும் என்னை செய்ய விட்டதே இல்லை. எல்லாமே அந்த பிள்ளை செஞ்சுக்கும். படிக்குது அக்கா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே செஞ்சாலும் கூட அந்த பிள்ளை செஞ்சிடும் எல்லாமே. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த 3 பேரும். அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்றம் மருத்துவ சென்டர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு நாங்க இந்த மாதிரி வீட்டுல உன்னால முடியல அப்படின்னு சொன்னா கூட இவங்க வந்து எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணி என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஸ்டாஃப்ஸ்ல இருந்து கூட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்களோட அந்த சப்போர்ட்டிவா அவங்க மோட்டிவேட் பண்ணதெல்லாம் தான் வந்து என்னோட வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன்.